இந்த சிலிண்டரை தூக்குனதுல முதுக வேற பிடிச்சிக்கிட்டு இனி இதை உலக்கையை கொண்டு உருட்டுனாதான் இந்த வலி போகும். அங்க போடுங்க நெட்டவெளி வர பாடி நெட்டவெளி உன்னைய பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். போறப்ப அவ்வளவு பெரிய சிலிண்டர் தூக்கிட்டு போனியே, எங்க இருந்துட்டு தூக்கிட்டு போன? ஐய, நீங்க நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் பெரிய சிலிண்டர் எல்லாம் இல்ல பத்திரலேக்கா, சும்மா சின்னோண்டு சிலிண்டர் தான். ஏட்டி போய் சொல்லாதட்டி, நாங்க தான் பார்த்தோமே, அது எப்படியும் ஒரு 15-16 கிலோ இருக்கும். ஐயே, வெயிட்டு போட்டு பார்த்த மாதிரி கரெக்டா சொல்றாளுவலி. சேச்சே, அது வெறும் 10 கிலோ தான் பத்திரலேக்கா, தூக்கிட்டு வந்து எனக்கு தெரியாதா? எங்க வீட்டுல வேற சிலிண்டர் தீர்ந்து போயிட்டா, கோமதி வேற வீட்டுக்கு வந்திருக்கு. அதான் எங்க அத்தை போய் அவங்க தம்பிக்கார வீட்டுல வாங்கிட்டு வர சொன்னிச்சு, அதான் போய் எடுத்துட்டு வந்தேன். யாரு அந்த ராசு பயலா கொடுத்தா? அவனே ஒரு கஞ்ச பிசாசாச்சே. அதுவா, அடுத்த மாசம் அவங்க வீட்டுல ஏதோ விசேஷம் வருதுல்ல, அதான் சின்ன மீனுக்கு தூண்டில போட்டு பெரிய மீனா பிடிச்சிடலான்னு. இப்ப சிலிண்டர் தூக்கி கொடுத்தாதான் அடுத்த விசேஷத்துக்கு நகை ஏதாவது போடுவோன்னு நினைச்சுக்கிட்டு உடனே தூக்கி கொடுத்துட்டான். ஓ அப்படியாட்டி, சரி. என்னமோ உன் மாமி அதை கால் உடைஞ்சு கிடக்க? ஆமா பத்ராலியக்கா, அந்த கிளவி ஏதோ பாத்ரூம்ல வலிக்கி விழுந்து படுத்துக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்கு. அப்படியா? நாங்க ஏதோ நீதான் அவங்க கால உடஞ்சிட்டதா ஊருக்குள்ள பேஜினதா கேள்விப்பட்டோம். என்ன டோப்பா, ஊருக்குள்ள அப்படி பேசுறாங்களா இல்ல ஊரு பூரா நீ அப்படி பேசிக்கிட்டு திரியிறியா? ஏதோ ஒண்ணு, உண்மையா இல்லையா அதான் மட்டும் சொல்லு. போன வாரம் உன் மாமியார் ஏதோ வயித்தால வாந்தி அடிக்குதுன்னு பெரிய ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிச்சாமே, நீதான் ஏதோ சாப்பாட்டுல கலந்து கொடுத்ததா ஊருக்குள்ள பேசிக்கிறாவோ, அப்படியா? இதப்பட்டு நட்டுக்கு மொகரையெல்லாம் பேத்து விடுவான், ஒழுங்கா இடிந்துக்க சொல்லுட்டான். நான் அவளுக்கு ஜோத்துல என்னதோ கலந்து கொடுத்ததா இன்னும் பாத்தி ஆகும். அப்புறம் நீ மட்டும் என் மாமியா காலை நான் உடைச்சதை வந்து பார்த்த மாதிரி பேசுற. சரி சரி விடுங்கட்டி, எங்க போனாலும் உங்க அக்கா போரு தாங்க முடியல. செத்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டுமேனு வந்து உட்காந்து பேசினா உடனே ஆரம்பிச்சிடுவாளுங்க. அங்க வருங்க நாலு முடி வர்றா. ஐயோ, இவ என்னத்துக்கு இங்க வரா? ஒருவேளை நம்ம தான் அவ சிலிண்டர் களவாண்டனோன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ? இவ மூஞ்சி என்னத்துக்கு இப்படி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு வர்றா? எட்டியே, நாங்கெல்லாம் இங்க இருக்கோம், அங்கிட்டு எங்க போய்கிட்டு இருக்க? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நான் வேற என்னமோ நினைச்சுக்கிட்டு வந்தேனா, அதான் நீங்க உட்கார்ந்து இருக்கிறத நான் கவனிக்கல. ஏண்டி, இத்தா பெரிய உருவம் உட்கார்ந்து இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையாட்டி? அப்படி என்ன தெரியும் நினைச்சுக்கிட்டு வந்த? அதுவா கேஸ். ஐயோ லட்சுமி, அவசரப்பட்டு சொல்லிருப்பியேட்டி. இந்த கோதாவரி வேற இங்க உட்கார்ந்து இருக்கா, அவசரப்பட்டு நம்ம ஏதாவது சொல்லிட்டோம் அப்புறம் அவ வீட்டு சிலிண்டர் நம்ம தான் தூக்கிட்டு வந்தோம்னா அவளுக்கு தெரிஞ்சிடும். இந்த சிலிண்டர் விஷயத்த அப்புறமா பாப்போம், இப்ப வேற எதையாவது சொல்லி சமாளிப்போம். அது ஒண்ணுமில்ல பத்ராலியக்கா, எங்க வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு, அதான் பேசாம அடுப்பை பத்த வச்சு சமைக்கலான்னு ஏதாவது விறகு கட்ட கிடக்கான்னு பாக்கலாம் வந்தேன். ஏன் நாலு முடி, உங்க வீட்டுலதான் 2 சிலிண்டர் இருக்குமே, 2மா முடிஞ்சு போயிட்டு என்ன பண்றது நெட்டவெளி? என் வீட்டுல ஒரு உருப்படாத தண்ட கர்மாந்திரத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? யாரு சொல்லுடலஜுமே ஓ புரிஞ்சடையா? அவனேதான் போன மாசமே சிலிண்டர் முடிஞ்சு போச்சுன்னு 2வது சிலிண்டர் எடுத்து மாத்திருக்கான். ஒண்ணு அப்பவே வேற புது சிலிண்டர் புக் பண்ணிருக்கணும், இல்ல என்கிட்டயாவது சொல்லிருக்கணும். அவன் என்கிட்டயும் சொல்லல, புது சிலிண்டரும் புக் பண்ணல. நான் சமைக்க போலாமேன்னு அடுப்பை பத்த வச்சு பார்த்தா சிலிண்டர் இல்ல. சரி, அந்த சிலிண்டரை கொண்டாந்து மாட்டியான்னு சொன்னா அதுவும் காலி சிலிண்டர்னு சொல்றான். வந்துச்சு எனக்கு கடுப்பு. அப்புறம் என்னாச்சு? 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு அடிச்சிட்டு கிடந்தாவோ. பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றேன், அது எப்படி உனக்கு தெரியும்? ஓ அப்ப அதுதான் நடந்துச்சா? டட்டகுஜுபா வாயில வந்ததை அடிச்சு விட்டுடுப்பா, டீடே ஓ வாயால உளருந்தா. ஐயோ, நல்ல வேலை நம்ம வாயாலேயே நம்ம மாட்டியிருப்போம். நல்ல வேலை டோப்பா நம்மளை காப்பாத்தி விட்டுருச்சு. அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்கு. கரெக்டா சொன்ன டோப்பமண்ட. பின்ன என்ன பத்ராலியக்கா, 3 வேளையும் 3 விதமா சமைக்கணும்னா கேஸ் காலியாக தானே செய்யும். இதுல பிள்ளைக்கு வேற தனி சாப்பாடு. கேஸ் காலியா போகுதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? இவ என்ன முழு சிலிண்டரே வீட்டுல வச்சிருந்தா கேஸ் காலியா போயிட்டுன்னு சொல்லிட்டு கிடக்க. ஒருவேளை காலி சிலிண்டர் தான் நம்ம தூக்கிட்டு வந்தோமோ? இல்லையே, சிலிண்டர் நல்ல கனமா தானே இருந்துச்சு.